நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் தகப்பனே இந்த காலை வேளையில கூட தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்காக ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனுடைய கரம் இந்த கூடுகையில் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிற ராஜா. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னமும் தேவ மகிமையினாலும் தகப்பனே விசேஷமாய் தேவ ஆவியானவர் நிறைத்து தகப்பனே உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எல்லா விதமான தடைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எடுத்து போடுவீராக. எங்களுக்குள்ள ஒரு மன ஆவியை தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளிடும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஏக சிந்தையோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவர் இந்த கூடுகை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் காணப்பட ராஜா என் தேவன் எங்களுக்கு உதவி செய்தருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களை துரிதப்படுத்தி அழைத்து வந்து நம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்திரங்களை வெறுமையாக்குகிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். நம்ம எல்லோரும் உட்காருவோம். ஒரு சில பாடலை பாடி பிறகு அருமையான வந்திருக்கிற தெய்வதாசர்கள் பொறுப்பெடுத்து நம்மை நடத்துவார்கள். இந்த நாளிலே தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை. இந்த பாடலை பாடி தெய்வ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, பொன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, பொன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எளிமையான எங்களையே
அடிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. ஒரு சிலர் நம்மளை நினைப்பாங்க, என்னன்னா அந்த நேரத்துக்கு தான். நம்மளை தொடர்ந்து நினைக்கிறவர் தேவன் ஒருவரே. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அருமையாய் நடத்தி வந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஒரு சண்டை, எங்களை விட்டுட்டீங்களே. அதுவும் யாருக்கிட்டனா மோசே கிட்ட. மோசே ஒரு மனுஷன்தான், ஆனால் மோசே தேவனை நம்பினாரு. அதனால தான் அந்த ஜனங்களுடைய பயணத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் தேவன் துணை இருந்து நடத்தினார். நம்ம வாழ்க்கையில் கூட அவங்க நினைக்கல, இவங்க நினைக்கல, யாரும் நினைக்கலன்னா பரவாயில்ல, அவர் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னு சொன்னால் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நம்மை அறிந்தவராம், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்புறமேட்டு தான் நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு பேர் வச்சாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே நம்மை அழைத்த தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரையில் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவர். இன்னொரு பாடலை பாடி பிறகு அருமையான போதகர் அவர்கள் நம்மை நடத்துவார்கள் ஆராதனையில். எந்த கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. நம்ம இந்த குடும்ப ஆசீர்வாத கொடுகைக்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாய் கண்மலையாகிய தேவன் நம்மளுடைய குடும்பத்தை கட்டுவாராக. எல்லாம் சேர்ந்து நான் பாடி சந்தோஷமாய் பாடுவோம். இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தினால். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கரும்பு சாப்பிட்டாதான் சந்தோஷம், பொங்கல் சாப்பிட்டாதான் சந்தோஷம் இல்லை, தேவ சபைக்கு வந்தாலும் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அருமையான பவுல் சொல்றாரு, சந்தோஷமாய் இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா. விசுவாசிக்கிறீங்களா? பாடலாமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்று மகிழ செய்தியே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை என்று மகிழ செய்தியே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீனம் இயேசுவே, உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் சொல்லலாமா உம்மை புகழ்ந்து இயேசுவே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் ஆராதனைக்குரியவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது என்ன பண்ணாது? தடைபடாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த பூமியில் ஒருவேளை எனக்கு எல்லாரும் தடையாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லாதீங்க. தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதுவும் வேதம் சொல்லுது, தடைகளை உடைக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம பக்கத்தில் இங்கே சிக்கலாயபுரம் மலை இருக்குது. அந்த மலையை உடைச்சி அதில் இருக்கிற கல்லை தான் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் என்ன பண்ணுவாங்க? சப்ளை பண்ணுவாங்க. அந்த கல்லை உடைக்கிறதுக்கு, அந்த மலையை உடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேட்டு வைப்பாங்க. பார்த்திங்கன்னா ஆழமாக பள்ளம் நோண்டி அதுக்கு என்ன பண்ணுவாங்க? வேட்டு வைப்பாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அந்த திரி நனைஞ்சிருச்சுன்னா அந்த வேட்டு கூட வெடிக்காது, அவங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்மளுடைய லாபத்தையும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி எந்த மனுஷனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் உடைக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதனை, இந்த ஜெபம் முடிஞ்சு நம்ம போகும்போது எந்தெந்த தடைகள் இருக்கிறதோ, விசுவாசிக்கிறீங்களா? எந்தெந்த தடைகள் இருக்கிறதோ எல்லா தடைகளையும் ஆராதனையின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய் தேவன் உடைத்தெறிய, அவர் தகர்த்து போட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நம்மளுடைய அழைப்புக்கு ஏற்று வீடியோ ஆஃப் பண்ணுங்க. அழைப்புக்கு ஏற்று இந்த நாளில் வந்திருக்கிற அருமையான போதகர்களை நான் அன்போடு நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஃபெய்த் ஏசிய சர்ச் மூலமாக என்னை அழைத்த அன்பு கனம் பொருந்திய ஊழியக்காரர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அவருடைய துணைவியாருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை மக்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னோடு கூட என்னை வாகனத்திலே என்னை அழுங்காமலும் குலுங்காமலும் என்னை பத்திரமாக என்னை அழைத்து வந்த அன்பு போதர் டேவிட் பாஸ்டருடைய குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கி பாஸ்டருக்கு ஒரு பர்த்டே. இன்றைக்கி ஆமென். பாஸ்டருக்கு வந்து உங்கள் பாருங்கள், ஒரு பர்த்டே டைமில், உலகத்தான பர்த்டே டைமில் எங்கெங்கேயோ இருப்பாங்க. ஆனால் ஊழியக்காரங்க சபை மக்களோடு இருந்து தேவனை ஆராதிக்க ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பாக்கியவான்னு நான் நினைக்கிறேன். ஆமென். பாஸ்டர் வந்து பிறந்தநாளெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு செலிப்ரேட் பண்ணபடியாக ஆண்டவர் வந்து கூட்டு வந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். டேவிட் ஐயா என்ன கூட வந்து இன்றைக்கி செய்தி கொடுக்குற ஐயாவுக்கு பார்த்துரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் வரும்போது எல்லாம் கோலம்லாம் பார்த்தீங்களா இல்லையா? சில பேர் நைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, சில பேர் காலையில் போட்டிருப்பாங்க. அது ஏன் அதுக்கு போடுறாங்க தெரியுமா? ஏதாவது தெரியுமா? யாருக்கா தெரியுமா ஏன் போடுறாங்க அப்படின்னு? எல்லோரும் போடுறாங்கன்னு கரெக்டாக சொல்கிறாங்க. யாரோ எல்லோரும் போடுறாங்கன்னு நம்மளும் போகிறாங்க. சில பேர் டிசைனாக போடுவாங்க. அவங்க வீட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த வீட்டில் ஒரு மகாலட்சுமி உள்ளே இருக்கிறாமா, கோலம் போட்டு தான் என்ன பண்ணுது தெரியுது, மகாலட்சுமியா இல்லையான்னு தெரியுது. இப்போல்லாம் யாருமே எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் கோலம் போடுறாங்க எல்லாருமே. ஆமீன். இன்னும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆமீன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். விசேஷமாக உலக மக்கள் ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டுட்டு இருக்காங்க. தேவனை அறிந்த பிள்ளைகள் நாம் அவருடைய சமூகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய பலன் நமக்கு பலனாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் என்ன பார்த்துருக்குறீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? பார்த்து தச்சு வந்திருக்கீங்களா? சரி, ஒரு 2-3 பேர் மட்டும் சொல்கிறீங்க. சொன்னாங்களே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சொல்லாதவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, நம்ம ஆராதனை கடந்து போகலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதங்கள் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 4வது வசனம். 63:4. என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கிறீங்க? சில பேர் ஆராதனையில் கை தட்ட சொன்னால் கையே வராது, வேகமாக இழுப்பாங்க. ஆனால் சத்தம் வருமா? அப்படி இருக்கும். இவங்கள பார்த்தா இவங்கள மாதிரி கை தட்ட மாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இழுக்கிறத பார்த்தா எப்படி இருப்பாங்க? பயங்கரமாக. ஆனால் தட்டும் போது சவுண்ட் இருக்கும்.
நம்ம இன்னைக்கு கைத்தட்டி பாடும் போதே 2024 வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்த தோல்வி, அழுகை, கண்ணீர், புலம்பல் எல்லாம் மாறி 2025 நம்முடைய வைத்த எல்லா விண்ணப்பத்துக்கும் பதில் கிடைக்க வேண்டிய ஒரு ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் பெரியவர். ஆமீன். கர்த்தர் பெரியவர். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமீன். அவரால் கூடாத காரியம் அவர் சொல்ல ஆகும். நிற்குமா நிற்காதா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் சொஸ்தமாவானா இல்லையா? சொல்லுங்கள். நிச்சயமாக ஆவான். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கோம். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், சும்மா ஏதோ நேரத்தை போப்பதுக்காக வரல. என்னோட சூழ்நிலை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நான் 2 பாட்டு பண்ணாலும் இல்லை ஒரே ஒரு பாட்டு பண்ணாலும் உம்முடைய சமூகத்தில் நான் வரணும் ஆண்டவரே. நீர் நான் பாடுவதை நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே. நான் பாடுவதை ஒருவேளை மற்றவங்க கிண்டல் பண்ணலாம், மற்றவங்க எனக்கு பாடத்தில் கூட சொல்லலாம். ஆனால் நான் பாடுறத நீங்கள் உன்னிப்பாக அழகாக நீங்கள் ரசிக்க போகிறதுக்காய் நன்றி. நீங்கள் வாங்க ஆவியானவரே. துதிக்க தான் கேட்ட வார்த்தையின்படி துதிக்கும் பொழுது தேவ மகிமை இறங்கிறது. நான் அவரை துதிப்பேன். துதிக்கிறவன் சோர்ந்து போவதில்லை, துதிக்கிறவன் கலங்குவதில்லை, துதிக்கிறவன் பயந்து போவதில்லை, துதிக்கிறவன் எந்த காரியத்தை குறித்தும் அஞ்சுவதில்லை. ஏனென்றால் அவர் நம்முடைய கண்மலையாயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை ஆவியானவரே நினைத்து துதி. ஏசையா ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா என் வேதனை அறிந்தவரே, என் கண்ணீரை அறிந்தவரே, என் கூப்பிடுதலை சத்தத்தை கேட்பவரே, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா யாரும் அறியாத தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து வந்த நல்ல நேசரே, அழகான மனுஷ பார்வையில நான் அற்பமா எண்ணப்பட்டேன். ஆனா நீங்க என்ன பார்த்தீங்களப்பா. உயிர் வா 2024 உயிர் போயிருக்கும். நீங்க என்ன பாதுகாத்து 2025 கொண்டு வந்தீங்களே. கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னா, உங்களை ஒரு வீட்டில் கொண்டு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. இல்லாதவளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். உங்கள்கிட்ட எது இல்லைன்னு மனுஷன் விட்டு போனானோ அதை விட 1000 மடங்கை கர்த்தர் திருப்பி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதை விட 1000 மடங்கு. எவர்கள் உங்களை விட்டு விலகி போனார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களை சிங்காசனத்திலே உட்கார வைக்கிற தேவன். நீ உண்மையாய் தேடும் பொழுது, நீ உண்மையாய் நம்பும் பொழுது, நீ உண்மையாய் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் உங்களை கூப்பிடும் சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல.
அப்படி சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இந்த வார்த்தையின்படி நிச்சயமாய் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கொர்நேலியு வீடை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொர்நேலியு வீடு தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்ததா இருந்ததா. எப்படி இருந்தது? அடுத்ததா இருந்ததுன்னா எல்லாமே சபையில் என்ன நடக்குதோ, ஆராதனை, துதிப்பாடல், தேவனுடைய வார்த்தை, ஜெபம், இதே போல தான் உங்களுடைய குடும்பம் இருக்குன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஒருவர் 2024 ஒருவேளை இதை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நம்ம ஆராதனை கடந்து போகலாம். யோபுடைய புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்யனது ஒன்றும் தடைப்படாது. யோபுக்கு தெரியும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். யோபுடைய முன்னிலைமை காட்டிலும், தாசன் யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதம். 2024 வருஷத்தை காட்டிலும் 2025 கர்த்தருடைய சமூகத்தில் இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். நல்ல கையை தட்டி, யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, கர்த்தர் எனக்கு செய்வார், நான் ஒருபோதும் அவரை விட மாட்டேன், ஒருபோதும் அவரை விட்டு விலகி போகவே மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். உங்கள் பாஸ்டர் மாதிரிலாம் எனக்கு ஆராதனை பண்ண தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு நான் பண்ணுவேன். என் கூட சேர்ந்து நீங்கள் பாடலை பாடி ஆண்டவர் ஆராதிக்க முடியாதுன்னு கேட்டுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, சேர்ந்து பாடுவோமா? முதல்ல குடும்பத்தை அன்பு வேணும். அன்பு இல்லாம குடும்பம் என்னைக்கோ உடைஞ்சு போச்சு. அந்த இயேசுவின் அன்பு இல்லைன்னா குடும்பம் கட்டப்படாது. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, சேர்ந்து பாடுவோமா? எபினேசரே, இதுவரையும் உதவி செய்தார்ல. உங்க குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் உதவி செய்தார்ல, கைவிடல. இதுவரையும் உதவி நீரே, இதுவரையும் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி, முழு உள்ளத்தோடு பாடுவோமா? முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆவியானவரே, ஆராதனை, ஆராதனை, இயேசையா, ஆராதனை, ஆராதனை, பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனை, ஆராதனை. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. நான் அழுகும் போதெல்லாம் என் குடும்பத்தை ஒண்ணும் இல்லப்பா, எல்லாரும் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்பினேன். என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. நான் அழுகும் போதெல்லாம் வந்தீங்களப்பா, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அல்லேலூயா. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. மற்றவங்க பாடும் போதும் நீங்க பாடும் போதும் வித்தியாசம் உண்டு. ஆராதனை, இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடும் போதே அற்புதம் நடக்கிறது. ஆராதனை, 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 ஆராதனை. ஓ
ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. சுகம் தந்தாரே. உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் பலவீனமா இருக்கும் போதெல்லாம், உங்க மனைவி உங்க கணவர் பலவீனமா இருக்கிற நேரத்துல சுகம் கொடுத்தாரே. சுகம் கொடுத்தவருக்கு நன்றி. உணர்ந்து பாடுங்க சின்ன பிள்ளைகளா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஆராதிப்பே. பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 தெய்வமே. ஆராதனை ஆராதனை ஆவியானவரே. ஆராதனை ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு சொல்லலாமா? முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதனை இயேசையா. ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை ஆராதனை. நல்ல கையை தட்டி ஆராதனைக்குரியவரே. ஏதோ சும்மா நான் பாடக்கூடாது, ஏதோ சும்மா நான் கை தட்டக்கூடாது. என் குடும்பத்துல நீங்க வரணும். அந்த அன்புள்ள தெய்வம், அந்த அன்பான தெய்வம், கல்வாரி சிலுவை எனக்காக தன் ஜீவனை தந்த அந்த அன்புள்ள இயேசு என் குடும்பத்துல வந்தாதான் அன்பு உண்டாகும். ஆராதனைக்குரியவரே. அன்பை குறித்து வேதம் சொல்லுது, அன்பு சகலத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். சகலத்தையும் தாங்குதான். இன்னைக்கு அன்பு வச்சாலும் ஒம்புதான், அன்பு வைக்காம இருந்தாலும் சொல்லுங்களேன் சகலத்தையும் தாங்கும். ஆனால் ஒரு அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பு உங்களை விட்டு ஒரு காலமும் ஒழியாது. நீங்கள் நேசிக்கிறீங்க இல்லையோ, அவர் தம்முடைய ரத்தத்தினால் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ அன்னைக்கே உங்களோட வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. ஆமென். அன்பு இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. எத்தனையோ கோர்ட் கேஸ் போய் பாருங்களேன். நல்லா விரும்பி விரும்பி நேசித்து மனைவியை கணவரை நேசித்து இருந்த குடும்பம் தான், இருந்த வாழ்க்கை தான், இருந்த ஒரு குடும்பம் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு பக்கம் கணவர் போகிறாரு, ஒரு பக்கம் மனைவி போகிறாங்க, ஒரு பக்கம் பிள்ளை போகிறாங்க. காரணம் அன்பு இல்லை. அன்பு அவர்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போய்விட்டு. அந்த அன்பை தர ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசித்தா நிச்சயமாக அந்த அன்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கும். அது எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை மனிதர் வந்தாலும், எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் ஒரு நாளும் இயேசு உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். ஆமென். அன்புள்ளவர்கள் ஒரு நாளும் சந்தேகப்படவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது நான் பாஸ்டர் ஐயா அவர் நேசிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் நம்புவேன், சந்தேகப்படவே மாட்டேன். சந்தேகப்பட்டதான் அது அன்பே கிடையாது. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை இந்த கூட்டத்தில் வந்திருக்கீங்க, ஒருவேளை இயேசு யாருன்னு கூட தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சந்தேகப்படாமல் இயேசு உண்மையாக அன்பு வைங்க. அந்த அன்பின் தெய்வம் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். ஆமென். வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுனா சமாதானம். உங்கள் குடும்பத்தில் சண்டை பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அந்தலாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி இளைப்பாறுதல், மகிழ்ச்சியை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், நிம்மதியை தருகிறார். ஆமென். இன்றைக்கி பாருங்கள், பணக்காரங்களாம் நைட்லாம் தூங்கவே முடியல. வீட்டில் வச்சுருக்க பணத்தை அவ்வளோ சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க, இருக்கிற 5-6 நாய் வச்சு வளர்க்குறாங்க. அவனால் 10 பெட்ரூம் இருந்தாலும் அவனால் ஒன்றா தூங்க முடியல. நமக்கு படுத்தாலும் டப்புன்னு தூக்கி வந்தது. சில பேர்லாம் சேரில் உட்காந்தா என்ன பண்ணுறாங்க, 7வது வானம் போயிடுவாங்க. இப்போ எனக்கெல்லாம் அப்படி தான், வீட்டில் உட்காந்துட்டு பேசியிருப்பேன், எல்லோரும் பேசுவேன், நான் தூக்கிடுவேன். நமக்கு எதுவுமே இல்லை, பாக்கெட்டில் எம்டி, வெறும் வாக்குத்தத்த கார்டை மட்டும் தான் இருக்குது பர்ஸில்.
வேற எதுவுமே இல்லை. ஏன்னா நான் நம்புவது அவராலே வரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, ஆமீன், அவரை நான் நம்பி இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்ம இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா உற்சாகத்தோடு ஆராதனை செய்து நம்ம குடும்பத்தில் காணப்படுற சாபக்கட்டுகள், கிரியைகள், எல்லா வித தடைகளை கர்த்தர் உடைத்து கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமீன். அல்லேலூயா. Hallelujah, hallelujah. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கின்றோம். அலங்கார வாசலாலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து தேவ பிள்ளையே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். நல்ல கையை தட்டி பாடுவோமா? தேவ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கின்றோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நல்ல கையை தட்டி நல்ல சந்தோஷமாக வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கின்றோம். அலங்கார அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தேவ வீட்டின் நன்மையாலே மகிழ்ச்சி தருகிற இடம் தேவாலயமாய் இருக்கின்றோம். ஆலயம் செல்வதே, ஆலயம் செல்லுவதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. தேவாலயம் செல்லும் போது ஆலயம் குடும்பத்தை அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம். யார் அங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. அந்த கண்ணை மூடி நீங்க வாங்கப்பா, என் குடும்பத்தில் நீங்க வாங்கப்பா என்று சொல்லுங்க. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சேர்ந்து பாடுவோமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பது வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாயிருக்கின்றார், ஓடிவாய். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்
வந்திருக்கலாம். அழுகையோடு வந்திருக்கலாம். அழுகையோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாடலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாடும்போது செய்கிறதே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் பானையில் உங்க வீட்டுல எதுவுமே இல்லைன்னாலும் கூட அவர் இருக்கிறார். காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் சமூகம் உண்டு. தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். பாட 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 பாடக்கிய உங்க குடும்பத்துல தேவாதி தேவன் அவர் தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்க தேவனா இருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவார். இதுவரை வழி நடத்தினார்ல, உங்க குடும்பத்தை வழி நடத்தினார்ல, அவர் கைவிட மாட்டார். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஜீவன் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. குடும்பத்தை கஷ்டத்தெல்லாம் பார்த்துதான் அவர் உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டெடுத்தார். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. உன்னை சந்திக்க உன் குடும்பத்தின் தேவை சந்திக்க, உன் பிள்ளைகளின் தேவை சந்திக்க, நீ அழுது கொண்டு அழுகையை சந்திக்க, உன் உபத்திரத்தை சந்திக்க. ஐயோ எனக்கு பிள்ளை இல்லை, ஐயோ என் குடும்பத்துல எல்லாரும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க, ஐயோ யாருமே சந்திக்க வரலையே, என்னை எல்லாரும் வெறுத்தாங்க, என்னை எல்லாரும் கைவிட்டாங்க அப்படின்னு சொன்ன வாழ்க்கை, அப்படின்னு சொன்ன பிள்ளை வாழ்க்கை. இதோ அவனை சந்திக்க இயேசு வருகிறார், இதோ அவனை சந்திக்க இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், அவர் உன்னை சந்திக்க வருகிறார். பெற்றுகள் கூப்பிட கூப்பிட கூப்பிட, இதோ குடும்பத்தை இயேசு வருகிறார். இந்த நாள் முதற்கொண்டு உன் குடும்பத்தில் ஒரு மகிமை உண்டாக போகுது, உன் குடும்பத்தை கட்ட போகிறார். பிரிந்து போன எல்லா குடும்பங்களும் சபைக்கு வர போறாங்க, பிரிந்து போன எல்லா குடும்பத்திலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகுது, பிரிந்து போன எல்லா
கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். பிரிந்து வருகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் இப்போது நிறுவனமாக்குகிறார். உன் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற மனிதர்கள், உன் குடும்பத்தை சண்டை மூட்டுற மனிதர்கள், உன் குடும்பத்தில் விதமாக எரிச்சல் ஆவிகளை கர்த்தர் நிறுவனமாக்குகிறார். இதோ ஜெபிக்கிற வேளையில, துதிக்கிற வேளையில ஒரு புதிய வேலை பெற்றுகள் 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 பெற்றுகள். அது உன்னால முடியாது, அது தேவ கிருபையால் முடியும். அடுத்த வருஷத்துல நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு தீர்க்காய்ச்ச கட்டளை போகிறார். அடுத்த வருஷம் ஒரு பிள்ளை இல்லாதவர்களுக்கு இந்த சபை மூலமாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீயோ கர்த்தருடைய சமூகத்தில் கிருபை பெற்றாய், நீயோ கிருபை பெற்றாய். நீ அழுது கொண்டிருக்க உன்னைதான் ஆண்டவர் சொல்றார். கண்ணை மூடி அழுது கொண்டிருக்க உன்னைதான் ஆண்டவர் சொல்றார். இதோ உன் கண்ணிலிருந்து வருகிற ஒவ்வொரு கண்ணீரும் அது சுருத்தியில வைத்திருக்கிறார். நீ கைவிடப்படுவதில்லை, நீ கைவிடப்படுவதில்லை. இந்த மேல் வீட்டில் வந்திருக்க வாழ்க்கை, இந்த மேல் வீட்டில் ஆலயத்தில் வந்திருக்க விதமாக ஒரு வல்லமை உண்டாகும் என்று சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் உன் பிள்ளை உன் வார்த்தை கீழ்ப்படியில, உன் குடும்பத்தில் உன் கணவர் கீழ்ப்படியில, இதோ கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார். இதற்கு பிறகு உன் பிள்ளைகள் உன் வாழ்க்கை உன் வார்த்தையை சொல்லி கீழ்ப்படிவார்கள். இதற்கு பிறகு உன் பிள்ளைகள் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். இதோ நான் அன்பை தருகிறேன், அன்பை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக பேர் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா? என் குடும்பத்துல நான் ரொம்ப நிந்தனை அவமானம் சந்தித்தேனே, வெளியே சொல்ல முடியாத துக்கத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் எப்படி சொல்வது என் சொந்த பந்தத்தின் மத்தியிலே, நான் எப்படி தலை நிமிர்வது என்று சொல்லி நீங்க அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறது தேவன் வெளிப்படுத்துகிறார். இதோ விசுவாச இயேசுவின் சபைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார்னா, கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறானா, அடுத்த வருஷம் நீ வரும்போது தனியா வரமாட்டேன், அடுத்த வருஷம் போது தனியா வரமாட்டேன். நீ குடும்பமாய் வருவாய், நீ குடும்பமாய் வருவாய். உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும், உங்க குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவார். இயேசு தலையா இருந்து உன் பிரிந்து போன குடும்பத்தை, பிரிந்து போன குடும்பத்தை, பிரிந்து போன பிள்ளையோட வாழ்க்கையை, உன் மகளோட வாழ்க்கையை அவர் கட்டுவார், அவர் கட்டுவார். அவர் கட்டுகிற தேவனா இருக்கிறார், ஒருபோதும் உடைக்க மாட்டார். மனிதன் ஈஸியா உடைச்சிடுவான், ஆனா கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் கட்டிட்டார்னா அது ஒரு நாளும் உடைக்கவே மாட்டார். இந்த வேதம் சொல்ல, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடானது பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் அந்த வீடு ஒரு காலம் அசையாது. இன்றைக்கு இந்த சபைக்கு மேல் வீட்டில் வந்திருக்கிற உங்க வீடை கர்த்தர் கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரிந்து போன குடும்பத்தை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரிந்து போன உன் பிள்ளையோட வாழ்க்கையில ஒன்றா இணையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரிந்து போன குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உனக்கு தேவையான அனைத்து தேவைகளும் பரத்திலிருந்து உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஒப்பு கொடுத்துள்ளாக ஆராதனை முடிக்க போகிறோம். உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உதவானி, நீங்க இல்லாத எப்பொழுதும் விழியாதே. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாமல் எப்பொழுதும் விழியாதே. நீங்க வந்ததாப்பா என் குடும்பத்துல, நீங்க வாங்கப்பா ஏசையா, நீங்க இல்லாம பொழுது விடியாதே. அநேக பேர் அழுது கொண்டிருக்கிறீங்க, என் கணவரை தொட மாட்டீங்களாப்பா, என் பிள்ளைய தொட மாட்டீங்களாப்பா,
என் குடும்பத்தில் பிரச்சனையை மாற்ற மாட்டீங்களாப்பா. என் வாழ்க்கை இப்படியே உபத்திரத்தில் நான் வாழணுமாப்பா. 2024 தான் இப்படி வாழ்ந்துட்டேன், 2025 மாறும் நினைச்சேனே, மாறலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. இயேசு சொல்றார், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நன்மை செஞ்சாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே, உதவி செஞ்சாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே, ஓடி ஓடி உழைத்தாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே. என்ன வேணாம் வேணான்னு ஒதுக்குற மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், நான் வாழ்வதை காட்டிலும் மறித்து போலாமே என்று எத்தனையோ பேர் நினைக்கிறீங்க. இல்ல, இயேசு இந்த உலகத்துல உங்களுக்காக யாருன்னு தெரியாமே ஜீவனை கொடுத்தாரு. ஐயா, யாருன்னே தெரியாம உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தாரம்மா. அவருக்காக வாழுகிற பிள்ளையாய் நாம் நிற்போம். தேவன் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை வேளையில் உடைய பிரசனம் எங்களோடு இருந்ததுக்கு நன்றி. உடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நீர் பேசுவீராக. தேவ கிருபை, தெய்வ இரக்கம், தெய்வ ஊழியரை மறைத்து வெளிப்படும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதமான வார்த்தைகள், எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சரி செய்ய வேண்டிய வார்த்தைகள், எங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை நாங்கள் கொடுக்கும் போதே எங்களுக்குள்ள இருதயங்கள் ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படுகிற இருதயத்துக்களை நாங்கள் போக இரக்கம் பாராட்டுவீராக. ஒருபோதும் பிசாசனவன் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை தவறான வார்த்தையாக எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரை விதைத்து விடாதபடிக்கு அதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற இருதயம் போல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துகிற அன்பு பாஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். சுந்தர் பாஸ்டரோட வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ததுக்காக நன்றி, இனியும் செய்ய போகிறதுக்கு நன்றி. தேவைகளை மத்தியிலும் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு தாசன குடும்பத்தையும் இப்படி திருச்சபையும் கர்த்தர் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை தலைமை தாங்கி நடத்துகிற ஒவ்வொரு தேவ ஊழியருக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, மூத்த ஊழியருக்காய் நன்றி செலுத்துகிறேன், மூத்த சபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். என் தேவனாய் கர்த்தர் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கும் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடட்டும். இந்த நாளிலே ஆண்டவர் என் குடும்பத்தில் அற்புதம் செய்ய மாட்டாரோ என்று ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று வார்த்தையை சொல்லி அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் நம்பி இந்த ஆராதனைகளாக இறுதி வேளை வந்திருக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். பெரிய காரியம் செய்ய சகல துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பாஸ்டர் டேவிட் அற்புதராஜ் ஐயா அவர்கள் புதிய உடன்படிக்கை சபையின் போதகராக வண்டலூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் அநேக ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான அவருடைய துணைவர் அன்பு அம்மா வந்திருக்கிறாங்க. பிரைஸ்லாடுமா. அருமையான கடந்த தடவை ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பாக வரும்போது 4 பேரை வந்தார்கள். இப்பொழுது ஒரு நியூ கமர் வந்திருக்காங்க. அருமையான ஒரு குட்டி பாப்பா வந்திருக்கிறாங்க. 5 பேராக கடந்து வர தேவன் கிருபை தந்தார். உண்மையாலுமே இவர்களுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் வந்து நல்ல பிள்ளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தரணும்னு. அதே போல் தேவன் அருமையான ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் குடும்பத்தை விருத்தி அடைய செய்த என் தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே அருமையான பாஸ்டர் டேவிட் அற்புதராஜ் ஐயா அவர்கள் புதிய உடன்படிக்கையின் சபை வண்டலூர் பகுதியில் ஊழியம் செய்கிற அருமையான பாஸ்டர் அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுப்பார்கள். கரங்களை தட்டி ஐயா வரவேற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இந்த சபை விசுவாசிகளுடைய முகங்களை பார்ப்பதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். உங்கள் முகத்தை பார்ப்பதற்கும் உங்கள் வார்த்தைகளை கேட்பதற்கும் எனக்கு மிகுந்த சந்தோஷம். விசேஷமாக நல்ல ஒரு ஆராதனையை ஐயா நடத்தி கொடுத்தாங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய செய்தியின் சில பகுதிகளை ஐயா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் மூலமாய் பேசியிருக்கிறார். ஆவியானவர் ஒருவர் தான் பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த சபையில் மறுபடியும் ஒரு விசை வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிதான வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு முதலாக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, பாஸ்டர் ஐயா இருக்கிறாங்க, சுந்தர்ராஜன் ஐயா, அவர்களுக்காக நன்றி சொல்கிறேன். விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் இருக்கிற இந்த விசுவாசிகளுக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டரமாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனைவி. நாங்கள் காலையில் ஒரு செய்தி கேட்டோம், புத்தியுள்ள மனைவின்னு சொல்லி.
இப்போ ஒரு புத்தியுள்ள மனைவியாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வீட்டை மட்டுமல்ல சபையையும் கட்டுகிறார்கள். ஆமென். அதே போல் அவங்களுடைய தாய் தகப்பனும் இருக்கிறாங்க. சுந்தரையாவுடைய தாய் தகப்பன் இருக்கிறாங்க. நான் அவங்களையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க திரைக்கு பின்னாடி வேலை செய்கிறவர்கள். அதனால் நான் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதே போல் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன். நம்ம அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். மனிதன் பேசுகிற வார்த்தை நமக்கு பிரயோஜனப்படவே படாது. எத்தனையோ பேர் நமக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க, எத்தனையோ பேர் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படலை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் பேசும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமே. நன்றி தகப்பனே. அப்பா, இவ்வளவு நேரமாக எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வந்ததிலிருந்து ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனையில் தேவன் மகிமைப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட உடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து வரோம் ஆண்டவரே. ஜனங்களெல்லாம் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளோடு கூட ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறாங்கப்பா. மனுஷனாகிய நான் அவங்க முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இருதயங்களை பார்க்கிறவர் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பிரயாணத்தில் நிறைய விதமான பிரயாணங்கள் இருக்கு. பிரயாணத்தில் நிறைய விதமான பிரயாணம். நான் சில பிரயாணங்களை சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பிரயாணம் பிடிக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நிறைய விதமான பிரயாணங்கள், ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த ஜேர்னியில் நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. அப்போது உங்களுக்கு எந்த பிரயாணம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடைப்பயணம் போவாங்க. என்ன பண்ணுவாங்க? நடைப்பயணம். அப்படி நீங்கள் காலையிலலாம் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா, காலையில் ஏஞ்சிக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இருக்குது. எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறீங்க? அதிகாலை 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன், அதிகாலை 7 மணிக்கு எழுந்திருக்கிறேன். அது அதிகாலை கிடையாது. ஆனால் நீங்கள் அதிகாலை ஒரு 5 மணிக்கோ அல்லது ஒரு 6 மணிக்காவது எழுந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நடக்க முடியாத அநேக தாய்மார்கள், அநேக தகப்பன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாடி மேலே விஸ்கு 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 நடந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே டாக்டர் சொல்லியிருப்பார், நீ ஒழுங்காக நடக்கலைன்னா செத்துருவேன், அதனால் உயிரை காப்பாற்றுறவேன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, நடந்தே ஆகணும். இல்லை, எங்கே போனாலும் வண்டி இப்படி சொயங்கின்னு வண்டி சொயங்கின்னு. இங்கே பக்கத்து கடைக்கு போகிறதுக்கு வண்டியில் தான் போவோம் பாருங்கள். நம்ம சருன்னு வண்டியில் போயிட்டு இப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு நீ என்ன பண்ணோம், 2 கிலோமீட்டராக நடக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பார்த்துக்க, உங்கள் உயிரை யாரும் காப்பாற்ற முடியாதுன்றாங்க. எல்லாம் நடக்காத ஆள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அப்போது நடைப்பயணம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், வாகனங்களில் பயணம் பண்ணுறோம். வாகனங்களில் பலவிதமான வாகனங்கள் இருக்குல்ல. 2 சக்கர வாகனங்கள் இருக்குது, 3 சக்கர வாகனங்கள் இருக்குது, 4 சக்கர வாகனங்கள் இருக்குது. எல்லாம் ஒரு பயணம் தான். அப்போ நிறைய பஸ்ஸெல்லாம் இருக்குதுல்ல, எல்லாத்துலேயும் பயணம் பண்ணி போகிறாங்க. இன்னும் ஒரு பயணம், அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். விமானத்தில் ஒரு பயணம் இருக்குதுங்க. எத்தனை பேருக்குலாம் விமானத்தில் போகணுன்னு ஆசை? என்னங்க ஒருத்தருங்க, அதெல்லாம் எங்கங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறீங்க. விசுவாசமும் கை தூக்கணவங்கள இந்த வருஷம் ஆண்டவர் விமானத்தில் கொண்டு போவாருங்க. ஹல்லேலூயா. தூக்குங்க, ஆண்டவர் சமூகத்தை கையை தூக்குங்க. நான் விமானத்தில் போவேன், தூக்குங்க கையை. ஆமென். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களும் நானும் அனுபவிக்கத்தான் அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியே வச்சுருக்காரு. நமக்கு எங்கே கிடைக்க போகுது, முடிஞ்சிச்சு. அதோட எங்கே கிடைக்க போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதோட கதை முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு. ஆமேனா? இதுக்குமா ஆமேன்னு சொல்லுவீங்க? நீங்கள் ஃப்ளைட்டில் போக மாட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளைட்டில் போக மாட்டீங்க. அப்படி தான் நான் சொன்னேன். நீங்கள் அதுக்கும் ஆமேன்னு சொல்கிறீங்க. நல்ல விசுவாசிங்களாக இருக்குதுங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல, இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயமாக ஃப்ளைட்டில் போங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பயணத்தில் எந்த பயணம் உங்களுக்கு வேணும்? ஃப்ளைட்டுன்னு சொன்னால் இவர் திட்டுவார், நடந்து போயிடலாம பேசாம அப்படின்னு யோசிக்கிறீங்க எல்லாரும் இல்லை? ஆனால் பாருங்கள், நான் இன்னொரு பயணத்தை விட்டேன், அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. கப்பல் பயணம்னு ஒன்று இருக்குது. கப்பல் பயணம். என்ன பயணம் அதுங்க? கப்பல் பயணம். அப்போது இந்த கப்பல் பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இங்கே இந்த ஹனிமூன் போகிறவங்களாம் இருப்பாங்க. யார்? புதிதாய் திருமணமான தம்பதிகள். அந்த புதிதாய் திருமணமான தம்பதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹனிமூன் போவாங்க. சில பேர்லாம் போக முடியாது பாருங்கள். கல்யாணம் ஆகி அந்த வீட்டில் வந்து இருப்பாங்க. அந்த வீட்டில் வந்ததில் இருந்து அந்த அம்மா உலகத்தையே மறந்துடணும். அந்த அம்மாவுக்கு உலகமே அந்த வீடு தான். முக்கியமாக அந்த கிச்சனு தான். கிச்சனுக்கும் அந்த பக்கம் அந்த பாத்ரூமுக்கும் அலைஞ்சிருங்க. ஏன்னா அங்கே துவைக்கணும், இங்கே சமைக்கணும், அங்கே துவைக்கணும், இங்கே இதே தான் வேலை. அந்த அம்மாவுக்கு வெளியவே அவங்க போயிருக்க மாட்டாங்க. சில பேருடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், அங்கேயே முடிஞ்சிடும் பாருங்கள். அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கும் போது கூட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷமாக என் வாழ்க்கையில் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பெண்கள்
இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கப்பல் பயணத்தை பற்றி நான் சொல்லும்போது, நீங்கள் இந்த ஹனிமூன் போகிற நாட்களில் அல்லது எங்கேயாவது விடுமுறைக்கு நீங்கள் எங்கேயாவது போவீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெக்கேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நீங்கள் பயணம் பண்ணி போகும்போது போட்டிங் எல்லாம் போவாங்க. அதெல்லாம் எங்கே போவாங்கன்னா இந்த ஏரிகளில் போட்டிங் விடுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏரியில் போகிற போட்டிங் வந்து சாதாரண விஷயம். ஆனால் கடல் பயணம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கடல் பயணத்தில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு கிழக்கு எது, மேற்கு எது, வடக்கு எது, தெற்கு எதுன்னு தெரியாது. கடல் பயணம் போயிருக்கிறீங்களா? யாராவது கடலில் போயிருக்கிறீங்களா? கடலில் போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது. எது லெஃப்ட்டு, எது ரைட்டு, எது ஸ்ட்ரைட்டு, எது பேக்குன்னு தெரியவே தெரியாது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். என்னடா இந்த பக்கம் நான் வந்தால் நம்ம உள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கப்பல் ஓட்டுறாரு பாருங்க, அவர் கரெக்டாக வருவார். நம்மளை வந்து இந்த தெருமுனையில் விட்டு இந்த சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னாலே பாஸ்டருக்கு 40 ஃபோன் போட்டு, பாஸ்டர் நான் பாஸ்டர் வழி தெரில, சர்ச்சை கொண்டே உள்ளே வச்சுக்கல, வெளியே கொண்டு வாங்க, சர்ச்சை ஈஸியாகவே இல்லை. பாஸ்டரை போட்டு வாட்டி எடுக்கிறது. நமக்கு இங்கே வர்றதுக்கு 10 தடவை வந்தால் கூட வழி தெரிய மாட்டேங்குது. ஆனால் கடலில் ரோடே கிடையாது. ஆனாலும் அந்த கப்பல் ஓட்டுகிற நபர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரியாய் அந்த கப்பலை என்ன பண்ணுறாருங்க, கரைக்கு கொண்டு வராரு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் என்கிற கடலில், இந்த வாழ்க்கை என்னும் கடலில் வழி தெரியாமல் இருந்த உங்களை இந்த கலங்கரை விளக்காகிய சபையில் தேவன் கொண்டு வந்திருக்கிறாருங்க. அந்த கலங்கரை வெளிச்சம்தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்கு. வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையே இல்லை, எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை, எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க உங்க சுய பலத்தில் ஓடுனீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே வாய்க்கல. ஆனா இன்னைக்கு என்ன நம்பி இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்வீங்க. என்ன செய்யணும்னா, ஏசப்பா எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்கு தருவார், எங்க அப்பா எனக்கு கொடுப்பார். அப்படி மட்டும் சொல்லுங்களேன், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். இன்னைக்கு உங்களோடு பேசுவதற்காக என்ன வார்த்தையை பேசுவதென்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், நல்லதல்ல, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்றாரு. முதல்ல இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்றாரு. நீங்க 1ஆவது அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆண்டவர் நிறைய படைப்பின் காரியங்களை செய்கிறார். வார்த்தையின் மூலமாக நிறைய காரியங்களை படைக்கிறாருங்க. 4வது வசனம், 10வது வசனம், 12ஆம் வசனம், 18, 21, 25 இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார். வெளிச்சம் வந்துருச்சுங்க. வெளிச்சம் நல்லதுன்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் பூமியும் சமுத்திரமும் என்ன பண்ணுறாருங்க, பிரிக்கிறாரு. அதுவும் நல்லதுன்னு பார்க்கிறாரு. அப்புறம் விதைகளையும் கனிகள் கொடுக்கிற மரங்கள் என்ன பண்ணுறாருங்க, அங்கே உண்டாக்குறாரு. அதுவும் நல்லதுன்னு பார்க்குறாரு. இப்படி 6 முறை ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, எல்லாமே நல்லது 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 நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த 7வது முறை வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 2வது அதிகாரத்தில், அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிச்சோம் இல்லையா, அங்க சொல்லப்பட்டிருக்குது, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல என்ன இல்லைன்னா, அந்த ஒருமனம் இல்லை, ஐக்கியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் டக்குன்னு என்ன சொல்வீங்க, நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சும்மா கடமைக்காக சொல்லுவேன் நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டேன்னு. ஆனால் உங்கள் கூட உட்காந்து அடுத்து 1 மணி நேரம் நான் பேசணுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் ஒவ்வொரு காரியமாக வெளியே வரும். உங்கள் குடும்ப சூழ்நிலை என்னன்னு சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு நம்பத்தகுந்த நபராக இருக்கும்போது அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு காரியமாக சொல்லுவீங்க. என் பிள்ளை இப்படி, என் அம்மா இப்படி, என் அப்பா இப்படி, எங்கள் உறவினர்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லுவீங்க. இன்றைக்கி நிறைய இடங்களிலே உறவுகள் பிரிந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு பாருங்க. அவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு,
நான் என்ன பண்ணேன், உடைக்கப்பட்ட பாத்திரம் போல ஆனேன், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற பல பேருடைய நிலை எப்படி இருக்குன்னா, நான் மறக்கப்பட்டு போனவனாய் இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, உங்களை மறந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மறுபடியும் தேடி வர செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விட்டுட்டு போன எல்லாரையும் உங்களை தேடி திரும்ப வர செய்வாருங்க. உங்களுடைய உறவை அவங்க நாடச் செய்வாங்க. தனிமையா இருப்பது நல்லது இல்லைங்க, தனிமையா இருப்பது நல்லது கிடையாது. இப்போ பாருங்க, ஆண்டவர் அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிச்சிங்க, 20ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. அங்கேயும் கூட சொல்றாரு பாருங்க, அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. பாருங்க, இப்பயும் ஆதாம் எப்படிதான் இருக்காருங்க, ஏதேன் தோட்டத்துல தனியா தான் இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க தனியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நான் கல்யாணம் ஆகாம இருந்தேங்க. எப்போன்னா 2013க்கு முன்னாடி வரைக்கும், 2013 ஏப்ரல் 24க்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி தான் இருந்தேன், தனிமையை தான் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னா மற்றவங்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறத காட்டிலும் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம். அதெல்லாம் பரவாயில்லைங்க, நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணோம், எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நிறைய தாய் தகப்பன்மார்கள் தங்களுடைய கடமைகளை செய்யாததுனால இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, தவறான வழிகளில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய குடும்பங்களை பார்க்குறேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காதல் திருமணம் சொல்லி அந்த திருமணத்தில் மாட்டிக்கிறாங்க. அவங்க திருமணம் பண்ணுற வரைக்கும் தான் அந்த காதல் இருக்குது, ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அந்த காதல் எங்கே தான் போகுதுன்னு தெரியல. சுத்தமாக ஒருத்தர் மூஞ்ச பார்த்தா ஒருத்தருக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. இந்த கீரியும் பாம்பு மாதிரி ஆயிடுறாங்க. நீங்கள் என்னைக்காவது கீரியும் பாம்பு சேர்ந்து போயிருந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இந்த கீரியை பார்த்த உடனே பாம்பு ஒரு மாதிரி பழையாடுக்க ஆரம்பிச்சிடும், பாம்பை பார்த்த உடனே கீரி கொஞ்சம் உஷாராயிரும், ஆஹா நமக்கு ஒரு சாப்பாடு கிடச்சிச்சிரா அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆயிடுறாங்க கணவன் மனைவி. வெளியே தான் பெயருக்கு எப்படி இருக்கிறாங்க, கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே அவங்க உண்மையாகவே எப்படி இல்லைங்க, ஒரு கணவன் மனைவியாக இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க உறவுகளோடு இருந்தும் கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க, தனிமையில் தான் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் துணைகளை கொடுத்திருப்பார். எல்லாருக்கும் ஆண்டவர் துணைகளை கொடுத்துருக்குறாங்க. யாரையும் ஆண்டவர் தனிமையாக விடவே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு மாரல் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. மாரல் சப்போர்ட் அப்படின்னா நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோள் கொடுக்கறதுக்கு, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க பாருங்கள். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, யார் ஆறுதல் சொன்னாலும், யார் நம்மளை தேற்றினாலும், யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, போய் தனியாக உம்முன்னு உட்காந்துனே இருப்பாங்க. அப்படி உட்கார்றவங்களை என்னதாங்க பண்ண முடியும்? இந்த இடத்துல வாசிச்சு பாருங்க, அதே 20ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இந்த வார்த்தையை கவனிங்க, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற துணை அது ஏற்ற துணை. ஆமென். அது எப்படிப்பட்ட துணைங்க, இதை போய் கட்டணும் பாரு, நானும் என்னமோன்னு நினச்சேன், ஆனால் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சலிச்சுக்கிறாங்க. இல்லை, ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய துணை, இதை தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, இதை வைத்து தான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், இதை கொண்டு தான் என் குடும்பம் கட்டப்படும், இதை கொண்டு தான் என் வாழ்க்கையில் செழிப்பின் பாதைக்கு நேராக போவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேங்க, தனிமையில் இருக்கவே மாட்டேன். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் யாரையும் ஏற்றுக்கிறதில்ல, யார் கூடயும் சேர்றதில்ல, யாரையும் என்ன பண்ணுறதில்லைங்க, அன்பா பார்க்குறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், நல்ல ஆலோசனை கொடுக்குறேன். இது வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் கொஞ்சம் சரிங்க, அவங்கள பார்த்து கொஞ்சம் பேசுங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சில பேரை பார்த்தா திருப்பிக்கின்னு போவாங்க. என்ன பண்ணுவாங்க, திருப்பிக்கின்னு, இப்படி கார் மாதிரி திருப்பின்னு போவாங்க. இல்லை, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தை வருது. எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 2 பேர், எங்கள் அப்பா 3ஆவது ஆள், கடைசி அவர் தான். அப்போ எங்கள் அப்பாவுடைய மூத்த அண்ணன் எங்களுக்கு லேண்டு கொடுக்கணும். ஏன் லேண்டு கொடுக்கணும்னா, எல்லாம் 3 பேரும் சேர்ந்து லேண்டு வாங்குறாங்க.
எல்லாத்துக்கும் 6 ரவுண்டு வாங்குறாங்க. அப்போ மூத்த அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா லேண்டு அபகரிச்சிட்டு 2வது அண்ணனுக்கு கொஞ்சம் இடத்த ஓரமாக கொடுத்துட்டு இவர் முழுசாக 2400 ஆட்டையை போடலான்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ நானும் எங்கள் அம்மா அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் கூட்டு போய் என்ன பண்ணுறேன், கேட்குறேன், கொஞ்சம் அந்த லேண்டை கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்கள் அந்த லேண்டை கொடுத்தீங்கன்னா அதை விற்று நாங்கள் என்ன பண்ணுவோம், கல்யாணம் பண்ணுவோம், அதே மாதிரி விற்று கொஞ்சம் காசு வந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறோம், உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம். நல்லதானங்க நான் சொன்னேன். அவர் நீ 6 வேணா கூட்டுவா, அவன் கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு பாருங்க. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த லேண்டை அப்படி இப்படின்னு ஏதோ வாங்கியாச்சுங்க. அந்த லேண்டை வாங்கி நம்ம கல்யாணத்தும் பண்ணியாச்சு. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த லேண்டை விற்றுட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் வருது, டேய் எங்கடா போனேன், நீ வாடா இங்கே, உன்னை என்ன பண்ணுறோம் பாரு. நான் ஹோசூரில் இருக்கிறேன். ஹோசூரில் இருந்தேன், நான் வரமாட்டேன், நீ வேணா என் வீட்டுக்கு வா அப்படின்னேன். ஏன்னா அங்கே போனால் அடி விடும் தெரியும் நமக்கு. எவனாவது வாலண்டியராக போய் அடி வாங்குவானா, நான் போகலாங்க, நீ வேணா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஃபோனை வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் அவங்களும் வரல, நானும் போகல. ஆனாலும் நீங்கள் உறவுகளில் என்ன சண்டை போட்டாலும், என்ன அடிச்சுக்கிட்டாலும், என்ன பிடிச்சிக்கிட்டாலும், உறவுங்கிறது அது பிரியவே பிரியாது. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க மூஞ்சிக்கு நேராக கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்திட்டு வரவங்களை நிறுத்திட்டு அப்போ பார்த்தவொடனே சிரிக்கிறதா, முறைக்கிறதா, இப்போ திரும்பி ஓடுறதா, இல்லை முன்னாடி போய் அவங்ககிட்ட பேசுகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் பாருங்க. வருமா வராதா? அந்த மாதிரி நான் மட்டும்தான் போயிருக்கிறேன் பொழுது, உங்களுக்கு தான் தெரியல. அந்த மாதிரி அப்படி தான் ஒரு கல்யாணம் ஒன்று வந்துச்சு பாருங்க. எங்கள் சொந்தக்காரங்க மாமா பொண்ணு கல்யாணம், எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிட்டாங்க. எங்கள் பெரியப்பா வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சிட்டாங்க. அவங்களும் வந்துட்டாங்க, நாங்களும் போயிட்டோம். நாங்களும் போனோடனே அந்த அம்மாவை பார்த்துட்டேன், ஆஹா அங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு. அவங்க சாப்பாட்டுக்கு போனால் நான் ஸ்டேஜுக்கு போயிடுது, அவங்க ஸ்டேஜுக்கு போனால் நான் சாப்பாட்டுக்கு போயிடுது. சுற்றி வந்தோம் பாருங்கள். ஆனால் எப்படியோ ஆண்டவர் வழி பண்ணார் பாருங்க. உன்னை பாடுறா நிற்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வராங்க. நான் நேராக போகிறேன், கவனிக்கவே இல்லை, நேராக எதிராக போய் நின்ட்டேன். ஐயோ அப்படின்ட்டு, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னேன். அவங்க பக்கத்தில் பார்த்து சொன்னாங்க, இவன் யாருன்னு தெரிதா உனக்கு? நான் யாருன்னு தெரியலையே. நான் சந்தோஷம், நான் கிளம்புறேன்னு போயிட்டேன். ஆனால் நிறைய நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை உடைப்பார், உங்கள் சுயங்களை உடைப்பார். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரையும் வெறுக்காதீங்க, நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்காதீங்க. கொரோனா நாட்களில் சொன்னாங்க தனித்திரு அப்படின்னு சொல்லி, விலகிரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கொரோனா கிடையாதுங்க, கொரோனாலாம் போயிடுச்சு. நீங்கள் சேர்ந்துருங்க, எல்லார்ட்டையும் பழகுங்க, எல்லாரையும் நேசிங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளே மருமகன் ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் என்ன வருதுங்க? மருமகன் வந்ததுக்கப்புறம் என்ன வருது? வாயில் வந்துச்சு, சொல்லாமா வேணாமான்னு தோணுது அப்படிங்கிறீங்க. என்ன வருதுங்க? என்ன வருது சொல்லுங்களேன். ஐயோ நான் ஏன்ப்பா சொல்லிட்டு அப்புறம் வேறு பாஸ்டர் வர பார்த்துட்டே இருக்கிறாரு. மருமகன் ஒன்று வந்துட்டாலே ஆசீர்வாதம் வந்துச்சுங்க குடும்பத்துக்கு. அப்படி சொல்லணும். ஒரு ஹிந்து கூட, ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துக்கு கூட, எங்கள் வீட்டுக்கு யார் வந்துட்டா, விளக்கேற்றத்துக்கு ஒருத்தி வந்துட்டா அப்படின்றாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க இருக்கிறோம் பாருங்கள், என்னைக்கு வந்தாலும் அன்றைக்கி என்ன பிரிச்சிட்டாப்பா, என் பையனை தூக்கின்னு போயிட்டாப்பா, தூக்கின்னு போகிறதுக்கு தானம்மா அந்த பையனை கட்டி கொடுத்த, நீயே கட்டி கொடுத்துட்டு இப்போ உட்காந்து அழுதுன்னு தான் என்னம்மா கஷ்டம் இது. ஆனால் நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதே அதிகாரம், நான் கடைசி வசனம் வாசிங்க, 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும், பாருங்க அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க பையன் வேற, உங்க மருமக வேற. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உங்க பையன் உயிர்னா உங்க மருமக என்னது? உங்க பையனுக்கு உடம்பு மாதிரி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு உயிரை மட்டும் கொடுத்துரு, உடம்ப துரத்திடுன்றீங்க. அது மாதிரி பண்ண முடியுமா யாராவது? அவங்க 2 பேருமே ஒன்றா இருக்கிறாங்க, நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. பிரிக்காதீங்க. ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நம்ம எல்லாருக்கும் வேணுங்க. எல்லாரையும் ஏற்றுக்கணும், எல்லாரையும் பார்த்தா சரிங்க. முதல் காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உள்ளவர்களாக இருங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாற்றோம் பாருங்கள். எங்கே தெரியுமா அது ஆரம்பிக்குது? நம்ம ஏற்றுக்கொள்ளாதது சாப்பிட்றதுல ஆரம்பிக்குது. உங்கள் தட்டில் என்ன பண்ணுவாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, அதில் கத்திரிக்காய் சேர்ந்து வந்து விழும்போது, இதை ஏன் போட்டேன், எனக்கு இது பிடிக்காது. கத்திரிக்காய் பிடிக்காது, முருங்கைக்காய் பிடிக்காது, சில பேருக்கு வெங்காயம் பிடிக்காது, தக்காளி பிடிக்காது. உனக்கு எப்படி தான் நான் குழம்பு வைக்கிறது? வெங்காயம் தக்காளி இல்லாமல் குழம்பு பண்ண முடியுமாங்க? முடியாது இல்லை, எதுவுமே பிடிக்காது. அங்கே தாங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. இது பிடிக்காது, அது பிடிக்காது, அது சொல்லி அப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, மாமியாரை பிடிக்காது, மாமனாரை பிடிக்காது, மருமகளை பிடிக்காது, நாத்தனாரை பிடிக்காது, எல்லாமே பிடிக்காது. உனக்கு என்னதாம்மா பிடிக்கும்?
யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் பிடிக்காதுன்னு சொல்லி வாழ்றீங்களோ, இனிமேல் நீங்கள் உங்கள் வார்த்தையை மாற்ற போகிறீங்க. எப்படி மாற்ற போகிறீங்கன்னா, எனக்கு இவர்களை பிடிக்கும், நான் இவர்களை நேசிக்கிறேன், நான் இவங்களுக்கு நான் அன்பாக பழகுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிடிக்காதுன்னு வெறுப்பை வளர்த்துட்டீங்க. நீங்கள் வெறுப்பை வளர்க்காதீங்க. நீ லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் எடுத்து வாசிச்சு பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27-38 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன பண்ணுறது இல்லை, பைபிளே படிக்கிறது கிடையாது. பைபிளே படிக்காதனால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியவே மாட்டேங்குது. பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இது ரொம்ப கஷ்டமாச்சே. சத்துருக்களை மாமியாரவே நேசிக்க முடியாது, மருமகளவே நேசிக்க முடியாது, அப்புறம் எப்படி அவங்கள போய் நான் சத்துருக்களை வேற சிநேகிக்கணுமா? அவங்க தாங்க பெரிய சத்துருவே அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இது அதை விட கஷ்டங்க. முதல்ல பண்ணதா கூட பண்ணிடலாம் போல, சும்மா பண்ணிடலாம். முதல்ல சொன்னது கூட சத்துருக்களை கூட சிநேகிக்கிறவா நடிச்சிடலாம். ஆனா பகைக்கிறவருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கி நாம் அப்படி செய்கிறோமா? நம்ம எல்லாம் பைபிளை தூக்கிட்டு வரோம், நல்லா ஆராதனை பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கை மாறல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வார்த்தையின்படி இன்னும் வாழவே ஆரம்பிக்கலை. நீங்கள் என்னைக்கு வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை, அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்குங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாரு கூடயும் சேர மாட்டாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க, யாரு கூடயும் பழக மாட்டாங்க, தனிமையாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள், ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள். ஆமென். எனக்கு நான் வைவாம் படிக்கும் போது ஒரு தம்பியை தெரியும். அவன் பேர் வந்து பெஞ்சமின். அவன் மலேசியாவிலேருந்து வந்தான் அந்த தம்பி. அப்போது நாங்கள் படித்த அந்த இது மாதிரி ஒரு ஹால் தான். அந்த ஹாலில் வந்து 6 மாதம் படிக்கணும். அந்த 6 மாதம் படிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து 4 மாதம் படித்து 2 மாதம் வெளியே போய் ஊழியம் பண்ணோம் சபைகளில். அப்போ 4 மாதம் நாங்கள் படிக்கிறதுக்கு 4 மாதம் முடிய போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை எழுப்பி விட்றாங்க. எங்களை எழுப்பி விட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐயா இருக்கிறாரு, ஐயா வந்து கிரியன் ஐயாவை பற்றி 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லணும். 2 வார்த்தை என்ன சொல்லணும்? அவர்கிட்ட இருந்து 4 மாதம் கூட இருந்தீங்கல்ல, நீ என்ன கற்றுக்கிட்ட, அவர்கிட்ட இருந்து 2 நல்ல வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அவரு சொல்லணும். இவர் வந்து அவரை பற்றி 2 நல்ல வார்த்தை சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட நல்ல வார்த்தை சொல்ல சொன்னால் தெரியுமாங்க, நமக்கு 30 வருஷம் பழகினா கூட அவங்ககிட்ட இருக்கிற குறை என்னன்னு தான் பார்ப்போமே தவிர, அவங்ககிட்ட இருக்கிற நல்லது தெரியுமா நமக்கு? சொல்லுங்களேன். அவங்ககிட்ட குறை சொல்லுங்க அப்படின்னா அந்த அம்மா அப்படியே 1000 பக்கம் எழுந்து பாருங்க. இல்லை அந்த குற்றப்பத்திரிக்கை எழுதுனாங்க பாருங்கள், அந்த மாதிரி கடன்னு அந்தம்மா இப்படி, அந்தம்மா இப்படி, இது பொய், பித்தலாட்டம், ஏமாத்து, திருடு, இப்படி நிறைய எழுதிடுவோம். 1000 பக்கம் எழுதிடுவோம். நம்ம 2 நல்லது சொல்லுமா அந்த அம்மாவை பற்றி அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்படியே முழிப்போம் இல்லை? அதே மாதிரி தான் ஒரு தம்பி பெஞ்சமின் இருந்தார். அவர் மலேசியாவிலேருந்து வந்தார். அந்த பையனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அவன் எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருப்பான், எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருப்பான். இந்த பையனடா எப்போ பார்த்தாலும் தூங்கினே இருக்கிறானே, சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மைண்டில் அவன் ஒரு தூங்கு முஞ்சி, அவன் ஒரு சோம்பேறிங்கிறத அந்த ஆழமாக பதிஞ்சிச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இவனை பற்றி 2 நல்ல விஷயம் சொல்லு, அவனை பற்றி 2 நல்ல விஷயம் சொல்லணுன்னே, ஆண்டவரே எனக்கு இந்த பெஞ்சமின் மட்டும் வந்துடக்கூடாதப்பான்னு ஜெபம் பண்ணுறேன். டக்குன்னு, டேவிட் ஐயா நீங்கள் பெஞ்சமினை பற்றி சொல்லுங்கள், பெஞ்சமின் நீ டேவிட்டை பற்றி சொல்லுங்கன்ட்டாங்க. அடா பாவிகளா, யார் வரக்கூடாதுன்னு நினச்சனோ அவனே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி உடனே சுற்றி வருது. எல்லாரும் சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்து கடைசிக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ என்னையும் அவரை எழுப்பி விட்டாங்க. அப்போது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி என்ன சொல்கிறேன்னே தெரில. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டு. எப்படியே தப்பி போன நம்ம தான் இல்லை, எதையாவது ஒன்று சொல்லி பரட்டி தப்பிச்சிருவோம் நம்ம. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் நான் நினச்சேன் அந்த பையன் சோம்பேறின்னு. ஆனால் அந்த பையன் தூங்கினாலும் கூட நான் என்ன செய்கிறேன்றதை பார்த்தேன். அண்ணன் ரொம்ப சின்சியரு, ஒழுங்காக பைபிள் படிப்பார், கொடுத்த வேலையை சரியாக செய்வார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு டக்குன்னு முடிச்சுட்டான். அடுத்து என்னுடைய சந்தர்ப்பம், நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, ஆண்டவரே நான் காப்பாற்றுங்க, இப்படி நிற்க வச்சிட்டிங்களே அப்படின்னு. அப்போ டக்குன்னு ஒரு பொய் அடித்தான் பாருங்க. நான் நமக்கு என்ன பொய் சொல்லியா தரணும்? அப்படி கண்ணை மூணா பொய், வாயை திறந்தா பொய். நான் சொன்னேன், எனக்கு தம்பின்னு யாருமே இல்லை, எனக்கு தம்பின்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு பெஞ்சமின் தான் தம்பியாக வரணும்னு பாருங்க. அப்படியே ஒரே கிளாப், எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை நான் சொன்னேன் பாருங்க, எனக்கு தம்பின்னு ஒருத்தன் இருந்தா இவன் தான் எனக்கு தம்பின்னு வரணும். நான் வாயில் சொன்ன பாருங்க. சொன்ன அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினாருங்க. நிரப்பினதுக்கப்புறம் அந்த பையனை நான் வந்து ஒரு நாள் கூட சோம்பேறின்னு சொன்னது கிடையாதுங்க. நம்ம எத்தனை பேரை திட்டுறோம்? நம்ம
எத்தனை பேரை திட்டுறோம்? உங்கள் வாழ்க்கையில் யாரையுமே திட்டாதீங்க, யாரையுமே திட்டாதீங்க. நீங்கள் திட்டி 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 என்ன ஆகும் தெரியுமா? கசப்பு, வெறுப்பு, பகை, விரோதம் நிறைய வந்துடும். நீங்கள் யாரையுமே திட்டாதீங்க, அப்படியே கண்டும் காணாமல் போயிடுங்க. நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 38 வசனங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு வீட்டில் போய் இந்த 2025 வருஷத்தில் ஏசப்பா இந்த வார்த்தையின்படி வாழ எனக்கு பலன் கொடுங்கன்னு கேளுங்க. நான் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து சொன்னால் நேரம் ஆகிடும், அதனால் நான் அதுக்கு உள்ளே போகலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் நிறைய உறவுகளை கொடுத்துருக்கிறார், நிறைய நண்பர்களை கொடுத்துருக்கிறார். சிலர் நல்லவங்களாக இருப்பாங்க, சிலர் கெட்டவங்களாக இருப்பாங்க. நல்லவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க கூட பழகுங்க. கெட்டவங்க கூட நீங்கள் பழகாதீங்க நான் சொல்ல, பார்த்து பேசி சிரிச்சுட்டு என்னன்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. யாரையும் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு போகாதீங்க. ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுங்க. உங்களை பார்த்து மற்றவங்க உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்கங்க. நம்ம எதுக்கு நீங்கள் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? எதுக்கு போடுறோம்? நல்ல ட்ரெஸ்லாம் எதுக்கு நம்ம போடுறோம் சொல்லுங்கள்? நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறோம், எதுக்குங்க போடுறோம்? 4 பேர் பார்த்து என்ன பண்ணுவோம்? நல்லா இருப்பா உன் ட்ரெஸ்ஸு, எங்கேப்பா வாங்கினேன், எவ்வளோப்பா இது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்படியே நான் மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல்பு எரியும் பாருங்கள். ஆஹா, நான் வாங்கின ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது போல், இனிமேல் இதை போட்டு 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 எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கிழிக்க வேண்டியதான் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போடுவோம் பாருங்கள். யாராவது நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின ட்ரெஸ்ஸு நல்லாவே இல்லை, இதை போய் எங்கே வாங்கின நீ, ஐயா உனக்கு வேறு துணியே கிடைக்கலையா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போனவொடனே இந்த துணியை நெருப்பு வச்சு கொளுத்திட்டுறாப்பா சொல்லுவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன் பாருங்கள். அதுதான் யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை தொடவே மாட்டேன். அது பீரோலே கிடக்கணும், இல்லை வேறு எங்கேயாவது போயிடணும், என் கண்ணுக்கு தெரியாததுக்கு போயிடணும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தூக்கமே வராது. ஏன்னா என்னை ஒருத்தர் அசிங்கமாக சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஒரு பழக்கத்தை பழகியிருக்கிறேன். என்னென்னா, யாரையாவது பார்த்து அவங்ககிட்ட போய் 2 நல்ல வார்த்தையை சொல்லி அவங்கள ஒவ்வொரு நாளும் வாழ்த்துவேன். அது என்னுடைய பழக்கம். நீங்களும் அந்த மாதிரி பழகிக்கோங்க. எல்லாத்தையும் போய் ஏதாவது ஒரு நல்லதை கண்டுபிடிங்க. டெய்லி சாப்பிட்றீங்கள, என்னைக்காவது நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அந்த வாய் வரவே வராது. நல்லா இல்லைனா மட்டும் வாய் நல்லா திறக்கும். இன்னும் சோறு வச்சுக்கிற, ஒரு உப்பு கூட போட தெரியாது உனக்கு, காரம் இல்லை, புளிப்பு இல்லை. அந்த ஹோட்டலில் சூப்பராக செய்கிறான், அந்த ஹோட்டலில் எப்படி செய்கிறான் எனக்கு தெரியும், நான் நம்ம சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாராட்ட பழகுங்க. நீங்கள் நிறைய பேருக்கு பாராட்டுற விஷயமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஃபாரினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபாரின் வந்து ரொம்ப மோசமான கலாச்சாரம் தான். அந்த கலாச்சாரத்தோட மோசமான கலாச்சாரம் இங்கே வந்துருச்சு. அவனே நம்மளை பார்த்து வாயை பழக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், அவங்ககிட்ட நல்ல விஷயம் தான் கேட்டிங்கன்னா, எதை பார்த்தாலும் அதை பாராட்டுவான், குறைகளை சொல்லவே மாட்டான், நல்லதை சொல்லுவான். பாருங்கள், இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிற நீங்கள் உங்கள் சிரிப்பு சூப்பராக இருக்குது, உங்கள் கார் நல்லா இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்கள். அதனால் அந்த சொல்லும்போது அந்த ஆப்போசிட் பர்சன் இருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க? யூ ஹவ் மேட் மை டே அப்படின்வாங்க. என் நாளையே இன்னைக்கு நீ சந்தோஷமாக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எப்படி? நம்ம வீட்டில் விடிஞ்சு காலைல முழிச்ச உடனே இன்னுமா தூங்கி நிற்கிறேன், ஏந்திரு சோம்பேறி, அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சிச்சு. நம்ம நாளே எப்படி போகும்? துக்கமாக தான் போகும். காலையிலே உங்களை யாரும் திட்டி அனுப்புனா உங்களுக்கு நாள் எப்படிங்க இருக்கும்? அதே 4 வார்த்தை பாராட்டி அனுப்புனா எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி அனுப்புகிறீங்க? மற்றவங்களை திட்டி அனுப்புகிறீங்களா, இல்லை பாராட்டி அனுப்புகிறீங்களா? மகராசி மணி நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்களா? ஐயா, இது நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்கள்லாம் காலையிலே ஏஞ்சிடுவோம், காலையிலே குளிச்சிடுவோம். இதுங்க இன்னும் ஏஞ்சிக்க மாட்டேங்குது. இன்னும் சொல்கிறோம், நம்ம பெருமை தான் பேசினுக்கிறோம், மற்றவங்கள பற்றி என்ன பண்ணுறது இல்லைங்க, சொல்கிறது கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நாட்களில் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரையும் வாழ்த்த பழகுங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்காக இந்த உறவுகள் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த உறவுகள் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உறவுகளை ரொம்ப அவசியம். யாரையும் வெறுக்காதீர்கள். 2வது காரியம், முதல்ல சொன்ன எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2வது காரியம், யாரையும் வெறுக்காதீர்கள். இன்றைக்கி நிறைய நேரத்தில் இந்த வெறுப்பு தான் நமக்கு பயங்கரமாக இருக்குது இல்லை? நீங்கள் வெறுத்தீங்க அப்படின்னு சொன்னால், வேதம் அழகாய் சொல்லுகிறது, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி அப்படின்னு சொல்லி. எலும்புருக்கின்னா கேன்சர் மாதிரி. கேன்சர்னால் அதை குணமாக்க முடியுமா? அதை எப்படி குணமாக்க முடியாதோ அதே மாதிரி உங்களுக்குள்ள பொறாமை, எரிச்சல்,
கோபம், வைராக்கியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை யாராலும் குணமாக்கவே முடியாதுங்க. எதுக்காக நமக்கு ஆண்டவர் உறவுகளை கொடுத்துருக்கிறார் தெரியுமா? இந்த உறவுகள் எல்லாமே நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்யதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாருமே எனக்கு வேணான்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்மோடு கூட இருக்கிற அந்த உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள், தாய் தகப்பன், இவங்க எல்லாருமே நம்ம ஆசீர்வதிக்கத்தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இவங்கெல்லாம் வேணான்னு சொல்கிறோம். இல்லை, இது வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி விட்டீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்து பிடிக்க பழகுங்க. அவங்களோடு ஒன்றா இருக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க. பிரிந்து போகிறவன் தன் இச்சைக்கேற்றபடி செய்ய பார்க்கிறான்னு வேதம் சொல்லுதுங்க. நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்கன்னா உங்கள் இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் பிரிஞ்சு போகாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்க ஹாஸ்டலில் படித்தாங்க. அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறமா வாழ்க்கை நல்லா போகுது. இவங்களும் சம்பாதிக்கிறாங்க, உங்கள் கணவரும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கணவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொழில் செய்யலான்னு யோசிக்கிறாரு. தொழில் செய்யலான்னு யோசிக்கும் போது மொபைல் கடை வைக்கலான்னு சொல்லி வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த கடை என்ன ஆகுதுன்னா நஷ்டமாயிடுது. இந்த பொண்ணும் கன்சீவ் ஆயிடுறாங்க. வேலையை விட்டுட்டு டெலிவரிக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நல்லா வாழ்ந்த குடும்பம் டக்குன்னு என்ன ஆயிடுச்சுங்க? கடனுக்குள்ள மாட்டிக்கு, தொழிலில் நஷ்டம். இவங்களுக்கு கன்சீவ் ஆனதுனால என்ன பண்ண முடியல? அவங்களால வேலைக்கு போக முடியல. இப்போது அவங்க வாழ்க்கையே தலைகீழ மாறிடுச்சு. ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தட்டியாக காசு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், யாருங்க காசு கொடுப்பா? நீங்கள் சொல்லுங்கள், யார் கொடுப்பா? 100 ரூபாய் கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்க? ஐயோ, என்கிட்டயே இல்லை, நானே இப்போ தான் 2000 கடன் வச்சுக்கிறேன், நீ அதிலேயே கடன் கேட்குறியான்னுவாங்க. உண்மையா இல்லையா? ஆனால் உங்களுக்கு தாய் தகப்பன் இருந்தால், நண்பர்கள் இருந்தால், உறவினர்கள் இருந்தால் அவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் யாருமே வேணான்னு ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு யார் உதவி செய்வா? யார் உதவி செய்வா? அதனால தான் சொன்னேன், முதல் காரியம் எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது சொன்னேன், யாரையும் வெறுக்காதீங்க. யாரையும் வெறுக்காதீங்க. அந்த பொண்ணு பாருங்கள், கடைசியில் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த உறவுகள்லாம் ஒரு நாள் மரித்து போயிடுவாங்க. உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், கூட பிறந்த தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். இவங்க எல்லாம் ஒரு நாள் மரித்து போயிடுவாங்க. அன்றைக்கி போய் நம்ம யார்கிட்ட உதவி கேட்க போகிறோம்? சாகிற வரைக்கும் பேச மாட்டாங்களாம். செத்ததுக்கப்புறம் போய் அழுவாங்களாம். எதுக்கு அது? ஏமா அதுக்கு மட்டும் ஏமா அந்த வராமலே இருக்க வேண்டி தானே? என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லுவாங்க. மூஞ்சிலே முழிக்காததுக்கு அவன் செத்ததுக்கப்புறம் போய் ஏன் அழுதுட்டு வர? அப்போ போய் ஏன் மூஞ்ச பார்க்குற? பார்க்கக்கூடாதுல்ல. உறவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லைங்க. இந்த உறவுகள் தான் உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்கள நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஆமென். அவங்களோட நீங்கள் நல்ல உறவில் இருக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வந்துடுறோம். ஆனால் முதல்ல லூக்காவில் வாசிக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இல்லை, உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நன்மை செய்யுங்கன்னு சொல்லப்பட்டு நம்ம செய்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்து பழகுங்க. இன்றைக்கி நல்லா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராதனை பண்ணுறோம். ஆனால் வார்த்தையின்படி நம்ம வாழ கோட்டை விட்டுடுறாங்க. வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன பாருங்கள், இந்த உறவுகளெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இந்த குடும்பத்தில் இந்த நபருக்கு நான் பிள்ளையாக பிறக்கணும்னு யாருமே தேர்ந்தெடுக்கல. இந்த நபருக்கு நான் மனைவியாக போகணும், கணவனாக போகணும்னு சொல்லி யாருமே தேர்ந்தெடுக்கல. ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்ந்தெடுத்தவங்களை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்க தான் என் மனைவி, இவங்க தான் என் கணவன், இவங்க நல்லவங்க. நீங்களே கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. எந்த இடத்துலையும் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் விட்டு கொடுக்கவே கூடாது. விட்டு கொடுக்கவே கூடாது. நீங்கள் என் கணவன் நல்லவர்னு சொல்லணும், அதே மாதிரி என் மனைவி நல்லவன் நீங்கள் சொல்லணும். அது சரியில்லை அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே பேசக்கூடாதுங்க. எங்கேயுமே நீங்கள் பேசக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்கள் கணவனை பற்றி நீங்களே தப்பாக பேசினா, உங்கள் மனைவியை பற்றி நீங்களே தப்பாக பேசினா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆமென். 4 செவுத்துக்குள்ளே நடக்கிற அந்த பிரச்சனை, அந்த செவுத்தை தாண்டி வர எங்கேயும் போகக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக மரணம் வரும். இந்த மரணம் எப்படி வரும் கேட்டிங்கன்னா, ஒரு 5 விதம் தாங்க. மரணத்தில் 5 விதம் தான். இதுக்கு மேலே ஒரு விதம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ நிறைய மரணங்கள் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விபத்து, நிறைய விபத்து. இப்போ நியூயார்க்கில், கலிஃபோர்னியாலாம் பார்த்தீங்கன்னா தீ பற்றி எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு சுனாமி வருது, திடீர்னு கொள்ளை நோய் வருது. இந்த மாதிரி நோய்கள் வர்றதுனால விபத்துகளில் நிறைய மக்கள் மரித்து போகிறாங்க. நிறைய மக்கள் மரித்து போகிறாங்க. அப்போ பாருங்கள், விபத்தில் ஒரு கூட்ட மக்கள் மறுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்தி கேள்விப்படுவீங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த விபத்துகளில் நீங்களும் நானும் மாட்டிக்காமல் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்காரு, பலனை கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா? நான் என் மனைவி பார்த்து சொன்னேன், என்னப்பா நமக்கு ஆண்டவர் பெருசாக கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு. அவள் சொன்னான், ஏப்பா கடன் வாங்காமல் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், உனக்கு இன்னும் பெருசாக வேணும்?
யோசிச்சு பாருங்க, கடன் வாங்கலை, வியாதி இல்லை, சந்தோஷமாக எங்கள் குடும்பம் போயிட்டு இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் பெருசாக இப்போ சின்ன கார் வச்சுருக்கேன்ல, ஒரு பெரிய கார், இப்படிதான் நம்ம யோசிப்போம்ல. ஒரு சின்ன இடமா இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் கிடச்சா நல்லா இருக்குமே. இல்லை, இருக்கிறதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் நன்றி சொல்ல 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 உங்கள் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கிட்டே போவாருங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறோம், ஆண்டவரே கோவப்படுறோம். இல்லை, நீங்கள் இதை கொடுக்கல, அதை கொடுக்கலன்னு சொல்கிறோம். கொடுத்ததுக்கு நன்றி சொல்லாமலே போயிடுறோம் பாருங்க. அப்போ விபத்துக்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது, விபத்துகள் அநேகருடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு போயிருக்குது. விபத்தில் மரித்து போயிருக்கிறாங்க, சில பேர் வியாதியில் மரித்து போகிறாங்க. நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் வியாதி இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் இயேசுவை நம்புறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதியும் ஆண்டவர் எடுத்து போட்டிருக்கிறாருங்க. நான் உண்மையாக சொல்ல முடியும், யாரெல்லாம் சர்ச்சுக்கு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் மருத்துவ செலவு என்று ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த மருத்துவ செலவும் இல்லாமல் தேவனே உங்களுக்கு பரம வைத்தியனாக இருந்து உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் எந்த மருத்துவ செலவும் கிடையாதுங்க. எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க ஒரு நாள். அதாவது மேலே துணி துவைக்கும் போது கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. அந்த பேக் போன் கம்ப்ரெஷன் ஆகிடுச்சு. கம்ப்ரெஷன் ஆன உடனே இந்த ஸ்பைனல் கார்டும் மசிலும் போய் ஒன்றா ஒட்டிக்கிச்சு. இப்போ அதை ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னாங்க. அன்னையர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது முடிச்சூரில், அங்கே போய் கேட்கும் போது 1 லட்ச ரூபா ஆகும் அப்படின்ட்டாங்க. 1 லட்ச ரூபா ஆகும்ட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு இன்னொருத்தர் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 1 லட்ச ரூபா நான் உடனே கொடுக்குறேன், ஆப்ரேஷன் பண்ணுங்கன்றாங்க. டாக்டர் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்றாங்க. இப்போ எப்படி இருக்கும் நமக்கு? ஆண்டவர் சித்தம். அம்மா கீழே விழுந்தாங்க, செக்கப்புக்கு போகணும், கடன் ஒருத்தன் தரேன்ட்டாரு, டக்குன்னு வாங்கி போட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் இல்லை. ஆனால் நான் பண்ணலை. பண்ணாமல் அப்படி என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் அப்படி பெல்ட் எல்லாம் போட்டு, ஐயாலாம் சில ஹாஸ்பிட்டல் காட்டினாங்க, அங்கெல்லாம் போனோம், பெல்ட் எல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். திருப்பியும் 2வது முறை எங்கள் அம்மா கீழே விழுந்தாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு எங்கள் அம்மா அப்படி கீழே விழுந்தாங்க? எப்பயாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, ஏன் ஆண்டவரே இந்த நஷ்டம், ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், நீங்கள் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் என்னைக்காவது என் வண்டி பஞ்சர் ஆனால் கூட நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நான் என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னு. நான் யாருக்குமே எந்த தப்பும் செய்யலையே, ஏன் என் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னு நான் கேட்பேன். நீங்களும் கேட்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம், வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா இந்த வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்கிடணும். புது வண்டி வாங்கினா மட்டும் பஞ்சர் ஆகாதா என்ன? அதுவும் தான் பஞ்சர் ஆகும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன தப்பு பண்ண ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு ஞாபகத்தை கொடுத்தாரு. கலைஞர் 100 ஆண்டு மருத்துவம் வந்துக்குதுப்பா, நீ அங்கே போ அப்படின்ற மாதிரி. நம்ம தான் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம்ல, அதில் ஒரு ரீல்ஸ் எனக்கு வந்துச்சு. அது என்ன பண்ணாங்க, அங்கே போன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நானும் போனேன். போனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 3-4 நாளில் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3 நாளில் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் அப்ரூவல் ஆகிடுச்சு. அடுத்த 3 நாளில் என்ன பண்ணிட்டாங்க, எழுந்து நடந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனவங்க அங்கே அப்ரூவல் கிடைக்காம காத்திருந்தாங்க. சில பேர்லாம் சொன்னாங்க, தீபாவளி முடியறதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போயின்னு நினச்சோம், ஆனால் எங்களால் போக முடியாது போலி அப்படின்னாங்க. ஆனால் தீபாவளிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம கொண்டாட போகிறது கிடையாது, ஆனால் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், எந்த செலவும் இல்லாமல் அந்த மருத்துவத்துக்கு. அது ஒரு உதாரணமாக. இன்னொன்று, இப்போ என் மக பிறந்தா பாருங்கள், என்னுடைய மக இப்போ 3வது மகள் ஒன்று பிறந்தா. நாங்கள் அந்த மகளை நாங்கள் யோசிக்கவே இல்லை, 2 மகள் போதும்னு நினச்சோம். 3வது நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண நினைக்கும் போது 2 பேரும் குட்டி பிள்ளையாக இருந்ததுனால டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம், ஒரு 5 வருஷம் கழித்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி நம்ம ஆப்ரேஷனுக்கு போக மாட்டோம்ல, போகிறது கஷ்டம். ஏன்னா அது வேறு போகணும், அது கஷ்டம், திருப்பி உடம்பு நல்லா ஆகணும். அப்படி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆப்ரேஷனே போகல. 9 வருஷம் கழித்து என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிறாங்க. ஒரு பிள்ளை கன்சீவ் ஆனதுக்கப்புறமா எல்லாரும் யோசிக்கிறோம், எப்படி இந்த பிள்ளைக்கு இப்போது நம்ம ஸ்கேன் பண்ணுறது. இப்போ தான் எதுக்கெடுத்தாலும் ஸ்கேன் பாருங்கள், 3 மாதம் ஒரு ஸ்கேன், 5 மாதம் ஒரு ஸ்கேன், 7 மாதம் ஒரு ஸ்கேன், எதுக்கெடுத்தாலும் ஸ்கேன். அப்போல்லாம் ஸ்கேனே கிடையாது. இப்போ எதுக்கெடுத்தாலும் ஸ்கேன் பண்ணி குழந்தை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, கை சரியில்லை, கால் சரியில்லை, மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, மூளை வளரல, கழிச்சிருங்கிறான். டேய், உன் பேச்சை கேட்டால் ஒரு பிள்ளையும் பெற்றெடுக்க முடியாது. நீங்கள் டாக்டர் சொல்கிறது எப்பவுமே நம்பாதீங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா நம்மளை குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஆண்டவர் சொல்கிறத நம்புங்க. ஆமென். எங்களுக்கு ஒரு அந்த பிள்ளையை கொடுத்தாரு பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் இருந்த ஒரு வீட்டிலேருந்து காலி பண்ணி தாம்பரத்துக்கு போனேன், ஐயா வீட்டுக்கு பக்கத்து வீடு. அந்த வீட்டிலேருந்து ஒரு அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பாருங்கள், அங்கே எங்கேயுமே டெலிவரி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் இருந்த அட்ரஸுக்கு இருக்கிற அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிவரி அங்கே பார்ப்பாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன், டெலிவரி அங்கே பார்ப்பாங்க. அந்த இடத்துல 1 வருஷம் இருந்தால் அப்புறம் வீடை காலி பண்ணிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரிக்கு போகிறோம். அங்கே இருந்த ஒரு சிஸ்டர் நான் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்டு. அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த பாஸ்டருடைய ஒய்ஃபும் ஒரு நர்ஸு,
அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அம்மாவும் ஒரு நர்ஸு, இவங்க 2 பேருமே என் ஒய்ஃபுக்கு டெலிவரி பார்த்தாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குள்ளே யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க கணவனை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் மனைவி டெலிவரி பார்க்கறதுக்கு உள்ளே விடுவாங்க, ஆனால் என்ன உள்ளே விட்டாங்க. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே ஒய்ஃபோட டெலிவரியை உள்ளே போய் பக்கத்தில் பார்க்குறதுக்கு என்னை உள்ளே விட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மொத்தம் 12 டெலிவரி நடந்தது. என் ஒய்ஃபுக்கு நடந்த டெலிவரி தான் கடைசி. அதுக்கப்புறம் டெலிவரியே அங்கே நடக்கலை. 3 மாதம் ஆயிடுச்சு. அந்த அம்மாவை நான் பார்த்தேன், சண்டே பார்த்தேன். சண்டே பார்க்கும்போது சொன்னாங்க, ஐயா உங்கள் மகளுக்கு தான் அங்கே டெலிவரி கடைசியாக நடந்துச்சு, வேறு யாருக்குமே டெலிவரி இல்லை. அந்த இடத்துக்கு நான் அந்த பிரசவத்துக்கு போனோம் இல்லையா, அங்கே எனக்கு செலவு எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க டெலிவரிக்கு? சொல்லுங்கள், நீங்கள் தான் நல்லா செலவு பண்ணுவீங்களே. தலை பிரசவம்னா எங்கே போயிடணும்? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடணும். அது பெரிய ஹாஸ்பிட்டல் பெருசாக போடுவோம் என்ன, 1 லட்சம் 2 லட்சம் அப்படி என்ன பண்ணும்? அது ஒரு கௌரவமாக பார்க்குறாங்க பாருங்கள். 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறது ஒரு கௌரவம் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க? பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ண நினைக்கிறாங்க. இல்லை, வெறும் 200 ரூபா தான் செலவு பண்ணேன், வெறும் 200 ரூபாய். இது என்னுடைய கிருபை இல்லை, என்னுடைய பலன் இல்லைங்க, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறேன். நான் நம்பும் போது எனக்கு மருத்துவ செலவு இல்லைங்க. எனக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? அவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லைங்க. என்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி தான் உங்களை பார்க்குறாரு. இல்லை நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியே ரசிக்கப்பட்டீங்க, இல்லை நீங்கள் இன்னைக்கு ரசிக்கப்பட்டாலும் 50 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டோம் எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. உங்களையும் நேசிக்கிறாரு, உங்களுக்கும் நன்மை செய்வார்ன்றதை மறந்துடாதீங்க. எல்லாரையும் நீங்கள் நேசிக்கப்படுங்க, யாரையும் நீங்கள் வெறுக்காதீங்க. நான் சொன்னேன், முதல்ல விபத்தில் மறிக்கிறாங்க, அதே போல் வியாதியில் மறிக்கிறாங்க. 3வது காரியம், தற்கொலையில் நிறைய பேர் மறித்து போகிறாங்க. நீங்கள் உண்மையிலே நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த சபைக்கு வரலன்னா நீங்கள் கூட என்றைக்கோ ஒரு நாள் தற்கொலை பண்ணி மறித்து தான் போயிருப்பீங்க. ஆனால் நம்ம செத்து போகணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்க பாருங்கள். அந்த தீர்மானத்திலிருந்து உங்களை ஆண்டவர் காப்பாற்றி இன்றைக்கி சபையில் உட்கார வச்சு உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரே. யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணுறாங்க. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொலை செய்யப்படுகிறார்கள். சில பேர் கொலை செய்யப்படுறாங்க, மருத்துவமனையில் கொலை செய்யப்படுறாங்க. ஒரு டாக்டர் கொலை செய்யப்படுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்க. அப்போது கொலை செய்யப்படுறது இருக்குது. இதில் கடைசி என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை மரணம். இயற்கை மரணம் நான் 5 சொன்னேன். 1 விபத்து, இன்னொன்று வியாதி, இன்னொன்று தற்கொலை, இன்னொன்று கொலை, இன்னொன்று இயற்கை மரணம். இது 5 விதமான மரணம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும். நம்ம எல்லாமே எதை எதிர்பார்ப்போம் தெரியுமா? எந்த மாதிரி மரணத்தை எதிர்பார்ப்போம் தெரியுமா? இயற்கை மரணத்தை தான் எதிர்பார்ப்போம். அப்படியே அவங்க தூங்குனாங்க, செத்து போயிட்டாங்க, காலைல ஏஞ்சிக்கவே இல்லைங்க, எல்லாருக்கும் அந்த மரணம் தான் பிடிக்கும். யாராவது ஆக்சிடென்ட் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதான் ஆண்டவர் அடிச்சிட்டார் அவனை. நீங்கள் தான் நியாயத்தீர்ப்பு சொல்கிறீங்க. இல்லை, அவங்கள அடிக்கலை. இந்த 5 விதத்தில் ஒரு விதத்தில் மனுஷன் என்ன தான் பண்ணி ஆகணும்? எப்படி இறந்து போனாலும் நியாயம் தீர்க்க வேண்டியது உங்களுடைய வேலை இல்லை. இறந்து போன குடும்பத்திற்கு ஆறுதலாய், ஒத்தாசையாய், உதவியாய் நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் உங்களை ஒரு நபராக வச்சிருக்கிறாரு. எல்லாம் அன்னைக்கு போய் அழுவாங்க, அதுக்கப்புறம் யாருமே வரமாட்டாங்க பாருங்கள். யாராவது ஒரு குடும்பத்தில் இழப்பு வந்துருச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு நீங்கள் போய் ஆறுதலாக இருங்க, நீங்கள் போய் உதவி செய்யுங்க, உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. யாக்கோபு 1:26 வாசிங்க. யாக்கோபு 1:26 வாசிங்க. எது உண்மையான பக்தின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற வார்த்தையை வாசிக்கிறாங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்குது. நீங்க நல்லா சர்ச்சுக்கு வரும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரீங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள போனா உங்க வாழ்க்கை அப்படி இல்லை. சுத்தமான பக்தி இல்லை, யாரையும் விசாரிக்கிறது இல்லை, யாருக்கும் கொடுக்கறது இல்லை. எனக்கே இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை, நீங்க கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாருங்க. நீங்க கொடுக்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா இல்லையான்றது நீங்க அப்புறம் பார்ப்பீங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. யாருன்னு ஊர் பேர் தெரியாதுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்க உறவினர்களுக்கு, உங்க நண்பர்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. சபைக்கு எவ்வளோங்க கொடுக்குறோம் காணிக்க? நான் சின்ன பையனா இருக்கும்போது 5 ரூபா காணிக்க போட்டேன்.
இப்போ கூட போடுவேன் காணிக்கை. அப்புறம் சொல்லுங்கள், எங்கள் அம்மா எனக்கு எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் வரும். இல்லை, நான் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் கூட நான் பல நாளாக 5 ரூபா தான் காணிக்கை போட்டேன். அப்புறம் அந்த சர்ச்சில் திட்டினாங்க பாருங்கள், திட்டு. டொக்குன்னு காணிக்கை போடக்கூடாதுன்னாங்க. அப்போ டொக்குன்னு போடக்கூடாதா, எனக்கு வேற ஒரு ஐடியா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்ன பண்ணாங்க, டக்குன்னு 10 ரூபாய்க்கு மாறிட்டாங்க. நிறைய 10 ரூபா தான் விழும் பாருங்கள் அதில் காணிக்கை பெட்டியில். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ சொல்லுங்கள், வசனம் தெரியும்ல உங்களுக்கு. 10 ரூபாய் போட்டால் 10 ரூபாய் தான் கிடைக்கும். 1000 ரூபாய் போட்டால் 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாவா? அப்படி யோசிக்காதீங்க, நீங்கள் கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 2 காரியம் சொன்னேன். நீங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க, யாரையும் வெறுக்காதீங்க. 3வது கடைசியான ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3வது காரியம், அவர் சொல்வதை செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் சொல்வதை செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வசனங்களை கேட்குறோம், கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போனவுடனே நம்ம என்ன பண்ணுறோம், கேட்ட வசனத்தை மறந்துடுறோம். இல்லை, மறக்காதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களோட பேசுச்சு அப்படின்னு சொன்னால் அதன்படி செய்ய நீங்கள் பழகுங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வசனங்களை கேட்குறோம். எத்தனை வசனங்களை கேட்டிருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பிறந்திருந்து கிறிஸ்தவங்க தான் எத்தனை செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனால் எந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சு? என்னை எதுவுமே மாற்ற முடியாதுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ அதே போல் நானும் மாறாமல் தான் இருப்பேன் அப்படின்னாரு. அப்படியா சொல்ல போகிறீங்க நீங்கள்? இல்லை, நீங்களும் நானும் சபைக்கு வர்றதே மாறணும். நமக்குள்ள மாற்றம் வரணும். நமக்குள்ள இருக்கிற அந்த ஜென்ம சுபாவம் மாறணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த திவ்ய சுபாவம் வரணும்னு தான் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய சுபாவமும் என்னுடைய சுபாவமும் மாறணும். வாசிங்க, லூக்கா 9:23 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். அல்லேலூயா. நீங்க உங்களை வெறுக்காம எனக்கு நீங்க சொல்ற அந்த வார்த்தையை நிறுத்தாம நீங்க என்ன பண்ண முடியாதுங்க. ஆண்டவருக்கு சீஷரா இருக்கவே முடியாது. நீங்க ஆண்டவருக்கு சீஷரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு வேண்டாம்ப்பா நீ வச்சுக்கோ. நம்ம குடும்பத்தை எத்தனை தடவை செஞ்சிருப்போம். நம்ம வீட்டில் சப்பாத்தி செய்வோம். சப்பாத்தி இல்லைன்னா என்ன பண்ணுவோங்க, கணவனுக்கு கொடுத்துருவோம், பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். எத்தனையோ நாட்கள் பெண்கள் மனைவிமார்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்கள் குடும்பத்துக்கு செஞ்சுருக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் நம்ம செய்யணுங்க. செய்கிறவங்களை என்றைக்கும் மக்கள் மறக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் விஜயகாந்த் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளாக மாற்றிட்டாங்க. இல்லை, விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடவுளாக மாற்றிட்டாங்க. ஏன்? வெறும் சோறு தாங்க போட்டார். அவர் சோறு தான் போட்டார். இன்றைக்கி நமக்கெல்லாம் ஃப்ரிட்ஜு வந்துச்சோ இல்லையோ, பழைய சோறு கூட நாய்க்கு போடுறதில்ல பாருங்கள். எதுக்குமே போடுறதில்ல. எல்லாத்தையும் சுட வச்சு நானே வேஸ்ட்டாக போகுதுன்னு சாப்பிட்டு நீங்கள் தான் வேஸ்ட்டாக போயிடுறீங்க கடைசியில். உண்மையா இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. திண்ணையில் வந்து யாராவது உட்காந்தா, சாப்பிட்டியாப்பா, பாப்பா சாப்பிடுப்பா, முன்ன பின்ன தெரியாதவருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இன்றைக்கி யாராவது சாப்பாடு போடுறாங்களா பார்த்தீங்களா? சர்ச்சி தான் சாப்பாடு போடுது. ஐயா பாருங்கள், அவங்க குடும்பமாக என்ன பண்ணுறாங்க. ஐயா சொன்னார், நாங்கள் எல்லாருமே சமைப்போம். ஐயா உங்கள்கிட்ட வந்து நாங்கள் பாடம் கற்றுக்கணும். சாப்பிட்டே பழகிட்டோம். நாங்கள் சமையல் செய்கிறது எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆனால் பாருங்கள், சில மனைவிகள் இருக்கிறாங்க, கணவனுக்கு சமைக்க தெரிஞ்ச கணவனாக இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஏன்னா பாருங்கள், என்னைக்காவது சமைக்க வேண்டிய வேலை இருக்காது பாருங்கள். எப்பா நீ செஞ்சிருப்பா இன்னைக்கு கேட்டுவாங்க. உண்மையா இல்லையா? சமைக்க தெரியாத கணவன் வந்து மாட்டாருன்னா அவ்வளோதான். அந்த அம்மா, ஐயோ இதுக்கு வந்து செஞ்சு போட்டு செத்துருவோம் போலக்குது. இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது குறை, அது நொட்டை இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி, பெண்கள் வாகனங்கள் ஓட்டுறதுலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். நீங்கள் வாகனங்கள் ஓட்டி பழகுங்க. அதே மாதிரி ஆண்களை என்ன பண்ணுங்க, எல்லா வேலையும் செய்து பழகுங்க. ஐயோ பாஸ்டர் துணி துவைக்க சொல்கிறாரு, பாத்திரம் கழுவ சொல்கிறாரு, இவரே ஆண்டா கூட்டு வந்தீங்க, அடுத்த வாரம் இவரை கேன்சல் பண்ணுங்க, நான் இவர் நல்லா பேசுகிறாருன்னு தான் கூட்டன்னு சொன்னேன், இவர் எங்களை வந்து பாத்திரம் கழுவ வச்சவர் போலக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தலையை குனிறாங்க. இல்லை, ஆனால் எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும். இது பெண்களுக்கு இது ஆண்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் தெய்வமாக இருந்தாலும் கூட அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்குது. என்ன சந்தோஷம்னா, நீங்களும் நானும் அவரோடு கூட பரலோகத்தை ஆளுகை செய்ய போறதாங்க. அதனால அவர் என்ன பண்ணாங்க, அவமானத்தை எண்ணவே இல்லையா.
நீங்கள் ஏங்க அவமானத்தை பார்க்குறீங்க? அவமானத்தையே பார்க்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எல்லா அவமானங்களையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாருங்க. ஆமென். நீங்கள் நம்புறீங்களா? அப்படியே கண்களை மூடலாமே. நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, எனக்காக எல்லா அவமானங்களை ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவரே, எனக்காக எல்லா பாடுகளை சகித்து கொண்டீங்க. என்னுடைய வியாதிகளை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் தனிமையாக இருப்பது நல்லதல்லங்கிற தலைப்பில் 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம்ப்பா. நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. யாரையும் வெறுக்கக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறத மட்டும் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. இன்றைக்கி நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நான் நினைக்கிறதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சு என் வாழ்க்கையில் மிஞ்சினதெல்லாம் தனிமை தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் மிஞ்சினது எல்லாமே பகை, விரோதம், கசப்பு, கோபம், வைராக்கியம் தான் ஆண்டவரே. ஆனால் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 27-38 வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படி வாழ இந்த 2025ஆம் வருஷத்தில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதியில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் செய்யணும் ஆண்டவரே. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாள் ஆண்டவரே அங்க இருந்த வேலைக்காரர்களை பார்த்து சொன்னாங்க. ஆண்டவரே, இயேசு கற்சாடிகளில் தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரங்க தண்ணியை ஏன் ஊத்த சொல்றாருன்னு யோசிக்கல, தண்ணியை ஊத்துனாங்க. இப்ப கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுங்கன்னு சொல்லும் போது இப்ப ஏன் கொடுக்கணும்னு யோசிக்கல, கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அற்புதம் நடந்துச்சு ஆண்டவரே. எதுக்குமே ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் கேட்காம நீங்க சொல்றத அப்படியே நாங்க செஞ்சா எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், எங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காம அதிசயம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் நீங்க சொல்றத செய்யாம இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்கப்பா. நாங்கள் தனிமையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த துணை தான் எங்களுக்கு ஏற்றது நாங்கள் நம்பணும் ஆண்டவரே. நாங்கள் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் நாங்கள் நேசிக்க பழகணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கே துதிகன மகிமையில் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.